ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சாஃப்ட்வேர், ஒரு அப்ளிகேஷனோட நேம் வந்துட்டு சூப்பர் பீம். இந்த சூப்பர் பீம்னால நமக்கு என்ன நன்மை இருக்குது, இதனால என்ன யூசேஜ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் நன்மை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை இது தேவையில்லை அப்படிங்கிறவங்க வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு இதோட நன்மை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம வந்துட்டு ஒரு ஃபைலை வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை ஒரு வீடியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுவோம், இல்லை ப்ளூடூத் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் ஆனால் இந்த டேட்டா கேபிள் ப்ளூடூத்தில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஸ்லோவாகும். 100 MB ஃபைலை சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி டேட்டா கேபிள்லேருந்து நீங்கள் ஒரு ஃபைலை சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட மெமரி கார்டோடைய ஃபாஸ்ட்டை பொறுத்து, இப்போ நீங்கள் 4 கிளாஸ் மெமரி கார்டு தான் போட்டிருக்கீங்கனாக்கா இதுக்கு ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும் நீங்கள் 100 MB உங்களுடைய மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது மொபைலை கனெக்ட் பண்ணணும், அப்புறம் அந்த மை கம்ப்யூட்டர் போகணும், ஃபோன் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணணும், ஃபோட்டோ காப்பி பண்ணணும், பாப்பா ஏகப்பட்ட வேலை. ஸோ இந்த மாதிரி சோம்பேறிக்கெலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும் நான் சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர். அது என்னன்னு பார்த்தாக்கா, ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த சூப்பர் பீம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல்லையும் இந்த சூப்பர் பீம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை காட்டினாலே அந்த ஃபைல் வந்துட்டு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் ப்ராசஸ் தான். ரெண்டாவது, இதில் உள்ள வேகம் வந்துட்டு ஒரு 10 MBPS ஃபாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இது காப்பி ஆகும். அதாவது 100 MB நீங்கள் டவுன்லோட் பண்ணால் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷத்துலேயே உங்களுடைய மொபைலில் வந்துட்டு அது காப்பி ஆயிரும். அதே மாதிரி உங்கள் மொபைல்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு வீடியோ வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் அனுப்பணுனாலுமே இதுலேயும் நீங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் சென்ட் அப்படின்னு கொடுத்தா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ரிசீவ் ஆயிரும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டு. இதுக்கு நெட் கனெக்ஷன் இருக்கணுங்கிற அவசியம்னா கிடையாது. நெட் இல்லாமலே வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும். இது சாதாரணமாக சாம்சங் கேலக்ஸியில் எஸ் பீம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த எஸ் பீம் நீங்கள் ஆன் பண்ணிங்கனாக்கா அது இன்னொரு எஸ் பீமில் எந்த மொபைல் இருக்கோ அந்த மொபைல் டு மொபைல் வந்துட்டு டச் பண்ணாலே இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அது சென்ட் ஆயிரும். பட் ஆனால் என் இதில் அந்த எஸ்பீம் இல்லை அப்படிங்கிறவங்க, கம்ப்யூட்டரில் இந்த எஸ்பீம் இருக்காது அப்படிங்கிறவங்க நம்ம தனியாக தான் அது நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இதில் உள்ள இன்னொரு யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இந்த சூப்பர் பீம் மூலியமாக்கும் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருப்பாப்புல, அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அவருக்கு சென்ட் பண்ணணும், இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போயிருப்பீங்க, வீடியோ சென்ட் பண்ணணுங்கிறப்போ ஒரு வீடியோ ஒரு 50 MB இருக்குது, ஒரு 60 MB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ நீங்கள் வாட்ஸ்அப்லன்னா அனுப்ப முடியாது. வாட்ஸ்அப்பில் அனுப்புனா வந்துட்டு உங்களுக்கு 30 MB தான் சப்போர்ட் பண்ணும். 30 MBக்கு மேலே வீடியோ அனுப்ப முடியாது. ரெண்டாவது, ஒரு ஃபைல் அனுப்பணும்னு நினைச்சாலுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஃபைல் அனுப்ப முடியாது. நீங்கள் மெயிலில் பண்ணணும், இல்லை ஒரு மொபைலை வாங்கிட்டு நீங்கள் மெமரி கார்டில் போட்டு இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் தான் பண்ணணும். ஆனால் இந்த சூப்பர் பீம் அவருடைய ஃபோன்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஜஸ்ட் நீங்கள் ஃபோனை பக்கத்தில் வச்சாலே உங்களுக்கு உங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலும் எது அனுப்பணுங்கன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அவருக்கு அடுத்த நிமிஷமே அவரோட மொபைலில் போய் ஸ்டோர் ஆயிரும். சரி, ஓகே. இது இன்னும் நிறையா இதோட நன்மைகள் இருக்குது. இப்போதைக்கு இந்த நன்மை போதும். ஓகே, சரி. இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் சூப்பர் பீம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க. SUPERBEAM அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் பீம் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும்னாக்கா நம்ம இந்த இதுக்கும் கீழே லிங்க் போடுறோம், அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் பிசியில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, உங்கள் பிசியில் google.com போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு google.com போயிட்டு அதில் நீங்கள் சூப்பர் பீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் கூகுள் பேஜில் டைப் பண்ணுங்கள். சூப்பர் BEAM டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்பேஜ்லேயே வரும். ஓகே, அதாவது அது ப்ளே ஸ்டோருக்குள்ளது. சூப்பர் பீம் பார் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதா, அந்த சூப்பர் பீம் பிசியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதில் டவுன்லோடு அப்படின்னு இருக்கும். விண்டோஸ் நீங்கள் என்ன OS யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அதில் வரும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே வந்துட்டுன்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஓகே வரல, ஏதாச்சும் ஜாவா ரன் டைம் எரர் வருது அப்படின்னு சொன்னாக்க நம்ம அந்த ஜாவாக்கு உள்ள லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே போடுறோம். அந்த இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஜாவா ரன் டைம் எரர் டவுன்லோட் பண்ணி அதை உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்கா அதுக்கு பிறகு சூப்பர் பீம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். உங்களுக்கு இப்போ இந்த சூப்பர் பீம் இன்ஸ்டால் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இதில் இப்படி ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகே,
இந்த இருக்குல்ல மேலே சூப்பர் பீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயர்லெஸ் மாதிரி போட்டுட்டு அது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இப்போ ஒரு ஃபைலை நீங்கள் சென்ட் பண்ணணும். உங்கள் பிசிலேருந்து மொபைல் சென்டை கொடுங்க. சென்டை கொடுத்துட்டு உங்களுக்கு எதை வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் அப்படியே ட்ராக் பண்ணி தூக்கி இதில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். உடனே நீங்கள் வந்துட்டு உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களா சூப்பர் பீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் பீமை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணுறங்கிறனால இந்த ஸ்கேன் QR கோடு கொடுத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு இது உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு இந்த ஃபைல் வந்துட்டு இப்போ இதாக ஆரம்பிச்சிட்டு ஓகே காப்பியாக ஆரம்பிச்சிட்டு இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம். ரொம்ப ஃபாஸ்டாகவும் இது உங்களுக்கு ஆகும். இப்போ இது ஒரு ஃபைலை வந்துட்டு இருந்து உங்களுடைய மொபைல்ல இருந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு நீங்க அனுப்பணும் அப்படின்னு வச்சீங்கன்னாக்க இந்த மேல சென்ட்னு இருக்கு பாருங்க. இந்த சென்ட்ல போயிட்டு உங்களுக்கு பாட்டு அனுப்பணுமா, போட்டோஸ் அனுப்பணுமா, வீடியோ அனுப்பணுமா, எது அனுப்பணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க அந்த மேல உள்ள அந்த சென்ட் அழுத்துனா உங்களுக்கு கேட்கும். கேட்டுச்சுன்னா நீங்க இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல வந்துட்டு எப்படி ஸ்கேன் பண்றது அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கீழே அந்த என்டர் த கீன்னு இருக்குல்ல அந்த கீயை உங்க கம்ப்யூட்டர்ல வந்துட்டு இப்போ ரிசீவ் கொடுக்கணும். ரிசீவ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கீ கேட்கும். ஜஸ்ட் அந்த இடத்துல இந்த கீயை நீங்க 62HU LHJLங்கிற கீயை நீங்க டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா உங்க மொபைல்ல உள்ள இது வந்துட்டு உங்க கம்ப்யூட்டருக்கு காப்பி ஆயிரும். இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். அந்த டேட்டா கேபிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை விட இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் கூட நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ஈஸியாக மொபைல் டு மொபைல் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ஒய்ஃபை டைரக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், புரியாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அது எப்படின்னு அடுத்து சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.